தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளை கைப்பற்ற போவது யார்? கடந்த முறை மாதிரியே 38-1 அப்படின்னு இருக்க போகிறதா? இந்த முறை மும்முனை போட்டி யாருக்கு சாதகம்ன்ற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. செய்தியாளர் மாரிசாமி மதுரையிலிருந்து இணைகிறார். மாரிசாமி வணக்கம். மதுரை தொகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் என்ன? இந்த ஜனநாயக பெருந்திருவிழாவான இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடந்து முடிந்திருக்கிறது. மதுரை பாராளுமன்ற தேர்தல் 32வது தொகுதியாக மதுரை தொகுதி பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது. இந்த மதுரை பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி, அதாவது மதுரை ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கையானது எண்ணப்பட இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவு மையத்தில், வாக்கு எண்ணிக்கை மையத்தில் போலீஸ் பாதுகாப்பு, பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கவுள்ள நிலையில் கடுமையான கட்டுப்பாடுகள், இந்த கட்டுப்பாடுகளுக்கிடையே முகவர்கள், அலுவலர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவும் கொண்டு செல்லக்கூடாது, சரியான அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் என்ற 3 கட்ட பரிசோதனை நடைபெறுகிறது. இந்த வாக்கு எண்ணும் மையமான மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகம் அரசு, அதாவது ஆட்சித்தலைவர் அலுவலக சாலையில் இருக்கிறது. ஆகவே 3 கட்ட சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகிறார்கள். வாக்குப்பதிவு, அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் நடைபெற உள்ள, அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர், மதுரை மத்தியம், மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது மதுரை பாராளுமன்ற தொகுதி. இந்த தொகுதிக்குட்பட்ட 542 வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள 1573 வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான 9,80,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக காவல்துறையினர் காலை அந்த உணவுகளை எல்லாம் எடுத்து செல்கிறார்கள். காவல்துறையினர் வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்க இருக்கிறது, வருவாய்த்துறை வாகனங்கள் அனுமதிக்கிறார்கள். இப்படி மிகுந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை அது நடைபெற இருக்கிறது. இதற்காக அந்த ஆட்சியர் அலுவலக சாலையே போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோக மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி அந்த கட்டிடங்கள் அனைத்துமே போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கடந்த சில தினங்களாக கொண்டு வரப்பட்டு விட்டது. 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் தூரங்களுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுற்றுகளிலும், அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு சுற்றுகளிலும் வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்கிறது, அந்த விவரங்களை அறிவிப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் கேட்பதற்காக ஆங்காங்கு ஒலிபெருக்கிகள் அமைக்கப்பட்டு அங்கே வாக்கு எண்ணிக்கை முழுவதும் அங்கே வெளிப்படையாக சொல்ல இருக்கிறார்கள், வெளிப்படையாக அறிவிக்க இருக்கிறார்கள். அதுபோக இந்த பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் அதாவது ஒரு சர்ச்சை எழுந்தது. மதுரை பாராளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மையமான அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிசிடிவி கேமராக்கள் அணைந்து விட்டது, ஆஃப் ஆகிவிட்டது என்று அந்த சர்ச்சையெல்லாம் மீறி அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை பணிக்கான அதிகாரிகள், அலுவலர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆகியோர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். செய்தியாளர்கள் கூட சரியான அடையாள அட்டை வைத்திருப்பவர்களே அனுமதிக்கப்படுகிறார்கள். வாக்கு எண்ணிக்கைக்கு 14 மேஜைகள், இந்தியா முழுமைக்கும் ஒரேபடியான 14 மேசைகள் அமைக்கப்பட இருக்கிறது. இதில் மதுரை மக்களவை தொகுதி பொறுத்தவரை 21 வேட்பாளர்கள் அதிமுக சார்பில் மருத்துவர் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். அதுபோக திமுக கூட்டணியில், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சு வெங்கடேசன் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேராசிரியர் ராம சீனிவாசன், நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யாதேவி உள்ளிட்ட 21 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் 9,80,271 வாக்குகள் பதிவாகி இருந்தது. தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு 7 மேசைகள் மற்றும் பணித்தொகுதி வாக்குகள் எண்ணுவதற்கு 1 மேசை அமைக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கு 14 மேஜைகள். குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு தொகுதியில் குறைந்த வாக்குகள் இருப்பதால் அங்கு 16 சுற்றுகளும், அதிகபட்சமாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 24 சுற்றுகள் என எண்ணப்பட இருக்கிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு 20 சுற்றுகளும், மதுரை கிழக்குக்கு 24 சுற்றுகளும், மதுரை வடக்கு மற்றும் மதுரை மத்தியத்திற்கு 18 சுற்றுகள், மதுரை தெற்குக்கு 16 சுற்றுகள் ஆக எண்ணப்படுகிறது. மதுரை மேற்கு தொகுதி 21 சுற்றுகள் எண்ணப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் 641 அலுவலர்கள் ஈடுபடுகிறார்கள். வாக்கு எண்ணும் பணியினை கண்காணிக்க 2 மத்திய
ஏராளமாகிய தேர்தல் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் வாக்கு எண்ணிக்கையான முகவர்கள் உரிய பரிசோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 8 மணிக்கு இந்த ஜனநாயக திருவிழாவில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மதுரை தொகுதி யாருக்கு என்பது ஒரு 11 மணி அளவில் தெரிய வரும். அதன் பின்பாக முழுமையாக வாக்கு எண்ணிக்கை அநேகமாக சென்ற பாராளுமன்ற தேர்தலில் இரவு 8-9 மணி அளவில் தெரிய வந்தது. அந்த வேட்பாளருக்கு வெற்றி சான்றிதழ் 11 மணி அளவில் வழங்கப்பட்டது. அந்த நேரம் இழுத்துவிடும் என தெரிகிறது. ஏனென்றால் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். ஆனால் தபால் வாக்குகளின் விபரமானது சிறிதாக வரும். அதற்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு சுற்றுகளாக வந்து 21 சுற்றுகள் அதிகபட்சமாக இருக்கிறது, 16 சுற்றுகள் குறைந்தபட்சமாக இருக்கிறது. இவை அனைத்தும் முடிவு பெறுவதற்கு இரவு ஆகிவிடும். ஆனால் 11 மணிக்கு மதுரை தொகுதி யாருக்கு என்ற நிலவரம் தெரிய வந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். படிவம் 18 இல்லாததால நாகர்கோவிலில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை காட்சிகளாக பார்த்தோம். தொடர்ந்து தென் சென்னை தொகுதியினுடைய நிலவரம் என்ன அப்படின்றத செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்கலாம். தாய்மானவன், தென் சென்னை தொகுதி கடுமையான மும்முனை போட்டி இருந்த தொகுதிகளில் ஒன்று. இங்கே முகவர்கள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று விட்டார்களா? இங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய விரிவான ஏற்பாடுகள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாடு தழுவிய அளவில் இன்று காலை சரியாக 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. தென்சென்னையை பொறுத்தமட்டில் தென்சென்னையில் பதிவான வாக்கு பெட்டிகள் அனைத்தும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் வாக்கு எண்ணிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. காலை சரியாக 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது. இங்கே விரிவான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய முகவர்களுடைய செல்போன்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு முகவர்களுடைய அடையாளங்கள் மற்றும் அந்த பாஸ் சரிபார்க்கப்பட்டு உள்ளே அனுப்பக்கூடிய பணிகளில் தற்போது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தென்சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதி, தமிழகத்துடைய மிகப்பெரிய மக்களவை தொகுதிகளில் ஒரு தொகுதியாக தென்சென்னை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சார்பிலும், திமுக சார்பில் சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி ஜெயவர்தன், அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி என ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் இந்த பகுதியில் 342 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இங்கே வரக்கூடிய அலுவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 492 காவல்துறையினர் இங்கே இந்த வளாகத்தில் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வாக்கு எண்ணிக்கைக்காக பொதுவாக 14 மேஜைகள் போடப்படக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மேஜைக்கும் கட்சிக்கு தலா ஒரு முகவர், தலைமை முகவர் என ஒரு வேட்பாளருக்கு 15 முகவர்கள் நியமிக்கப்பட்டு தற்போது முகவர்களுடைய அடையாளம் மற்றும் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு தற்போது உள்ளே அனுப்பக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டமன்ற தொகுதி வாரியாக தென்சென்னையில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர்ல 23 சுற்றுகளும், விருகம்பாக்கத்தில் 20 சுற்றுகளும், சைதாப்பேட்டை, வேளச்சேரி மற்றும் மயிலாப்பூர் ஆகிய தொகுதிகளில் தலா 19 சுற்றுகளும், தியாகராய நகரில் 17 சுற்றுகளிலும் வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. குறிப்பாக தென்சென்னை தொகுதியில் 10.96 லட்சம் வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. வாக்கு சதவீதம் என்பது 54.27 கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 374 அலுவலர்கள் இந்த வாக்கு எண்ணக்கூடிய பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றும் போதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீல் சரியாக இருக்கிறதா என்பது முகவர்கள் முன்னிலையில் உறுதி செய்யப்பட்டு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. காலை சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகளும், அதன் தொடர்ச்சியாக 8:30 மணிக்கு முதல் சுற்றும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்த துவக்கப்பட இருக்கிறது. தபால் வாக்கு முடிவுகள் மற்றும் இறுதி சுற்றுக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தென்சென்னையை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய தொகுதி என்பதால் அதிகாரப்பூர்வமாக வெற்றி அறிவிப்பு வெளியிடுவதற்கு நள்ளிரவு வரை காலதாமதம் ஆக வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமே பெரிய தொகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் 30 மேஜைகள் வரை போடப்பட்டு வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஒரு விரிவான ஏற்பாடுகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதியாக தென்சென்னை பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஒரு விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. தற்போது கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க
வைக்கப்பட்டு வரக்கூடிய முகவர்கள் முறையாக சரிபார்க்கப்பட்டு ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. காலை சரியாக 8 மணிக்கு வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்க இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ட்ராங் ரூமின் சீல் என்பது உடைக்கப்பட்டு முகவர் முன்னிலையில் வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.